அழுத்தம் பழுத்து கொண்டு வருகிறது. ஏமாற்றமாக இருக்காது அப்படின்னா யாருக்கு ஏமாற்றமாக இருக்காது, யாருக்கு ஏற்றமாக இருக்கும், அவ்வளவுதான். அண்ணன் துரைமுருகனுக்கு ஏமாற்றமாகவும் தம்பி உதயநிதிக்கு ஏற்றமாகவும் இருக்குமா, இல்லைன்னா யாரெல்லாம் ஏமாற போறா, யாரெல்லாம் ஏற்றம் பெற போகிறார்கள் என்பதுதான். நிச்சயமாக எல்லோருக்கும் ஏற்றமாக இருக்க போறதில்லை. இவர்களை போன்றவர்களெல்லாம் வந்தா அது அரசாங்கத்திற்கும் நல்லது அல்ல, ஆட்சிக்கும் நல்லதல்ல, ஜனநாயகத்திற்கும் நல்லதல்ல. சிலவற்றை கவுண்டர் பண்ணணும்னு நம்ம அரசியல் கவுண்டர் பண்ணணும்னு நினைத்து கொண்டிருக்க நேரத்தில் என்கவுண்டர்கள் அதிகமாக இருக்குது. எதுக்கு கோர்ட்டு, எதுக்கு கேஸு? ஏன் துணை முதலமைச்சராக திருமாவளவன் போன்றவர்கள் ஏன் அவர்கள் சிந்திக்க கூடாது என்று நான் ஒரு 3 மாதத்திற்கு முன்னாலே கேட்டிருக்கிறேன். பேசுவதெல்லாம் சமூக நீதி, ஆனால் கொடுப்பது உதயநிதி. தமிழக அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. எப்போ? குளத்தூர்ல. இதுக்கு முன்னாடி அவர் வந்து அதே குளத்தூர்ல பேசும்போது வந்து வழுக்கம் இல்லை பழுக்கம் இன்னைக்கு வந்து மாற்றம் இருக்கும், ஏமாற்றம் இருக்காது. ஸோ இப்போ பழுத்துட்டு வருதுன்னு அர்த்தம் அப்பனா இல்லையா? அழுத்தம் பழுத்து கொண்டு வருகிறது. ஏமாற்றமாக இருக்காது அப்படின்னா யாருக்கு ஏமாற்றமாக இருக்காது, யாருக்கு ஏற்றமாக இருக்கும், அவ்வளவுதான். அண்ணன் துரைமுருகனுக்கு ஏமாற்றமாகவும் தம்பி உதயநிதிக்கு ஏற்றமாகவும் இருக்குமா, இல்லைன்னா யாரெல்லாம் ஏமாற போறா, யாரெல்லாம் ஏற்றம் பெற போகிறார்கள் என்பதுதான். நிச்சயமாக எல்லோருக்கும் ஏற்றமாக இருக்க போறதில்லை, பல பேருக்கு ஏமாற்றத்தை தரப்போகிறது. அதனால இது முதலில் இருந்தே ஏற்கனவே ஒரு பறவை விட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து தம்பி உதயநிதிக்கு முடிசூடுவதற்காகத்தான் இதெல்லாம் அடித்தளம் அமைத்து கொண்டிருக்கிறார்கள். எங்களை பொறுத்த மட்டில் வாரிசு அரசியல் என்பது பல முதியவர்கள் அனுபவசாலிகள் இருக்கும் பொழுது இவர்களை போன்றவர்களெல்லாம் வந்தால் அது அரசாங்கத்திற்கும் நல்லது அல்ல, ஆட்சிக்கும் நல்லதல்ல, ஜனநாயகத்திற்கும் நல்லதல்ல என்பதை அழுத்தமாக நாங்கள் பதிவு செய்வோம். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இப்பொழுது சரியான பாதையில் போய்கொண்டிருக்கிறதா என்று இல்லை, கவுண்டர் பண்ணுறாங்களா என்கவுண்டர் பண்ணுறாங்களான்னு நமக்கு இப்போ சந்தேகமாக இருக்குது. சிலவற்றை கவுண்டர் பண்ணணும்னு நம்ம அரசியல் கவுண்டர் பண்ணணும்னு நினைத்து கொண்டிருக்க நேரத்தில் என்கவுண்டர்கள் அதிகமாக இருக்குது. எதுக்கு கோர்ட்டு, எதுக்கு கேஸு, எதுக்கு பல இடங்களில், அதாவது தவிர்க்க முடியாத காரணங்களால் இருந்தால் பரவாயில்ல. நான் இப்போ ஒரு செய்தி படித்தேன், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு 17 என்கவுண்டர்கள் நடைபெற்றிருக்கிறது என்பது. இது மிக அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக ஒன்றாக இருக்கிறது. ஆக இது விசாரிக்கப்பட வேண்டும், குற்றவாளிகள் வெளிக்கொணரப்பட வேண்டும், குற்றம் வெளிக்கொணரப்பட வேண்டும். அப்படி இல்லாமல் இது குற்றவாளிகளை யாரையோ காப்பாற்றுவதற்கு இதெல்லாம் நடைபெறுகிறதோ என்ற ஒரு அச்சமும் நமக்கு வருகிறது. ஆக சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இன்னைக்கு கஞ்சா பழக்கம் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது, பாலியல் குற்றங்கள் தமிழகத்தில் அதிகம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களின் கூட்டணி கட்சியே அவர்கள் மீது இப்பொழுது அதிருப்தியை தெரிவிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அது காங்கிரஸாக இருக்கட்டும், அது விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு போராட்டங்களுக்கு, சாம்சங் போன்ற போராட்டங்களுக்கு துணை நிற்கிறார்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இப்பொழுது வெலவெலத்து போய் இருக்கிறது என்பதுதான் உண்மையானது. அதனால் அவங்க ஆட்சியில் சரியான கவனம் செலுத்தவில்லையோ என்ற எண்ணம் எனக்கு தோன்றுகிறது. இல்லை, அந்த கோரிக்கை நியாயமானது. கோரிக்கைக்கு அது யாராக அவர் எப்பொழுதும் அடித்தளத்தில் விளையாட்டை பற்றி மக்களுக்கு மிகப்பெரிய விழிப்புணர்வு இல்லாத போது கூட தொடர்ந்து ஒலிம்பிக் சங்க தலைவராக இருந்து அதற்கு பல ஊக்கத்தை கொடுத்திருக்கிறார். அவர்கள் கோரிக்கை நியாயமானது. இல்லை, விரிசெல்லாம் எடுத்துக்கணும். ஏன் இப்போ ஆரோக்கியம் திடீர்னு எங்கே வந்தது? 3 வருஷமா அப்பனா ஆரோக்கியமாக இருந்து இப்போ ஆரோக்கியம் இல்லாமல் மாறிடுச்சு. அதான் நம்மளோட கேள்வி. ஆக உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தது என்றால் ஏறக்குறைய 3.5 ஆண்டு காலமாக சும்மா இருந்துவிட்டு இப்பொழுது கருத்து சொல்வதிலும், இன்னைக்கு கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுவதிலும், இன்னைக்கு நாங்கள் இல்லைன்னா அவங்க ஆட்சிக்கு வர முடியாது என்று இப்பொழுது சொல்வதிலும் இது அப்பட்டமான ஒரு அரசியல் இருக்கிறது, அவ்வளவுதான். அதிகப்படியான இடங்களை பெறுவதற்காக இருக்கலாம். இது துணை முதலமைச்சராக வர வேண்டும் என்ற கோரிக்கை அவங்க வைக்கிற. நான் ஏறக்குறைய 3 மாதங்களுக்கு முன்னாலேயே ஆர்கே நகரில் பேசும்போது நான் சொன்னேன், துணை முதலமைச்சர் சமூக நீதியை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் முதலமைச்சர் அவர்கள் ஏன் துணை முதலமைச்சராக திருமாவளவன் போன்றவர்களை ஏன் அவர்கள் சிந்திக்க கூடாது என்று நான் ஒரு 3 மாதத்திற்கு முன்னாலே கேட்டிருக்கிறேன். ஏன்னா சமூக நீதியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசுவதெல்லாம் சமூக நீதி, ஆனால் கொடுப்பது உதயநிதி. அவ்வளவுதான்.
நன்றி. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.